சென்னையில் ஃபார்முலா 4 பந்தயமானது கோலாகலமாக தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. சென்னை மக்களை குஷியில் ஆழ்த்தியிருக்கும் இந்த பந்தயத்தில் செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன பார்க்கலாம். ஃபார்முலா 4 கார் பந்தயமானது சென்னை தீவுத்திடலில் தொடங்கி பிளாக் ஸ்டாப் ரோடு, அண்ணா சாலை, நேபியர் பாலம் வழியாக மீண்டும் தீவுத்திடலை அடைகிறது. ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய நாட்களில் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறவுள்ள இந்த பந்தயத்தை காண தமிழ்நாடு அரசு சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளது. இந்த கார் பந்தயங்களை நேரில் பார்த்து ரசிப்பதற்கு நபர் ஒருவருக்கு 1700 ரூபாய் முதல் 17,000 ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சுமார் 8000 பேர் அமரும் வகையில் இருபுறமும் இருக்கைகளுடன் இரும்பு கம்பிகளால் ஆன பாதுகாப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கார் பந்தயமானது கொடிமர சாலை, அண்ணா சாலை, சுவாமி சிவானந்தா சாலை, நேபியர் பாலம் ஆகிய பகுதிகளில் நடைபெற உள்ளதால் காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே காமராஜர் சாலையில் போர் நினைவிடம் நோக்கி செல்லும் வாகனங்கள் உழைப்பாளர் சிலை அருகே திருப்பிவிடப்பட்டு வாலாஜா சாலை, அண்ணா சாலை, சென்ட்ரல் லைட் பாயிண்ட், ஈவிஆர் சாலை வழியாக பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் காமராஜர் சாலையில் இருந்து சாந்தோம் நோக்கி செல்லும் வழிகளில் எந்தவித மாற்றமும் இல்லை. தீவுத்திடலை சுற்றியுள்ள வாலாஜா சாலை, அண்ணா சாலை, காமராஜர் சாலை, ஈவிஆர் சாலை, ஆரே மன்றம், பாரிஸ் கார்னர், முத்துசாமி பாயிண்ட் ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் செல்வதற்கு மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. கார் பந்தயத்தை காண வருபவர்கள் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம், கலைவாணர் அரங்கம், சென்னை யூனிவர்சிட்டி, ராஜரத்தினம் மைதானம், சிந்தாதிரிப்பேட்டை மாநகராட்சி மைதானம், கேந்திரிய வித்யாலயா பள்ளி மைதானம் மற்றும் மெரினா கடற்கரை ஆகிய பகுதிகளில் வாகனத்தை நிறுத்திக் கொள்ளலாம். 4250 கார்கள், 4600க்கும் அதிகமான 2 சக்கர வாகனங்களை நிறுத்திக் கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பந்தயங்களை காண வருபவர்கள் எளிதில் தீப்பற்ற வைக்கும்படியான பொருட்கள், செல்ல பிராணிகள், ஸ்ப்ரே, பெயிண்ட், ஜாதி மத உணர்வுகளை புண்படுத்தும் பதாகைகள், போதைப் பொருட்கள் போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கார் பந்தயத்தையொட்டி காவல்துறையில் இருந்து 3 துணை ஆணையர்கள், 8 உதவி ஆணையர்கள், 65 உதவி காவல் ஆய்வாளர்கள், 37 காவல் ஆய்வாளர்கள், 122 கான்ஸ்டபிள்கள் என மொத்தம் 235 காவலர்கள் பணியில் அமர்த்தப்படுகின்றனர். இவ்வாறு பொதுமக்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கும் நிலையில் கார் பந்தயம் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் மணிகண்டன்.